Parliament, he will advise, that's all. Possible, sir? I don't think it is possible because we, ADMK and DMK are the major enemies in Tamil Nadu politics. Somebody might come in between, but they will go. So I don't think it is possible because we, ADMK and DMK are the major enemies in Tamil Nadu politics. Somebody might come in between, but they will go. So I don't think it is possible. Sir, yesterday all MLAs, elected MLAs, gave power to outgoing CM M.K. Stalin to take whatever decision. How do you see it, sir? Because they are not going to form the cabinet. We, as an opposition party, how to act, how to work in the parliament, he will advise, that's all. Possible, sir? I don't think it is possible because we, ADMK and DMK are the major enemies in Tamil Nadu politics. Somebody might come in between, but they will go. So I don't think it is possible. Sir, yesterday all MLAs, elected MLAs, gave power to outgoing CM M.K. Stalin to take whatever decision. How do you see it, sir? Because they are not going to form the cabinet. We, as an opposition party, how to act, how to work in the parliament, he will advise, that's all. எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் எப்படி செயல்படணும் அப்படின்னு முதலமைச்சருடைய ஆலோசனை தான் அந்த கூட்டத்துடைய சாராம்சம் என்கிறார் TKS இளங்கோவன். நம்ம இதை ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பேனல் ப்ளீஸ் கமின். நேற்றுக்கு காலையில் இதே தொனியில் தான் அவர் பேட்டியளித்தார். அதற்கு பிறகு நேற்று மாலையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு பிறகு திமுக எம்எல்ஏ ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பு இருக்கா, கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அது தலைவர் சொன்னால் கேட்போம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அதை சாத்தியம் இல்லைன்னு திட்டவட்டமாக மறுக்கிறார். இதை மிக்சட் சிக்னல்ஸ் என்று பார்ப்பதா இல்லை சட்டென்று மாறி இருக்கிறது வானிலைன்னு பார்க்கிறதா? அரசியல் வானிலை நிபந்தனைகள் இருக்கும், சில நிபந்தனைகள் இருக்கும். ஒருவேளை எதிர்த்த உடனே நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அப்போ அதுக்கான ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால கூட முன்ன பின்ன மாற்றி நான் சர்வதேச விவகாரங்கள் படிக்கும்போது நெகோசியேஷன்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் உண்டு. நெகோசியேஷன்ஸில் முதல் நோவா நோன்னே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நோ இஸ் நெவர் த கான்கிரீட். அப்போ அடுத்து கிவ் மீ a better offer அப்படிங்கிற அவ்வளோதான். பல சமயங்களில் ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆரம்பத்தில் இப்போ கூட நீங்கள் சொன்னீங்களே சில நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கற்பனை கூட பண்ணாதவங்க பேசுகிறாங்களேன்ட்டு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் இப்போ ஒன்று இருக்கும், மதியானம் ஒன்று இருக்கும். அது ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேற்று ஒன்று சொன்னார், காலையில் ஒன்று சொன்னார், இப்போ ஒன்று சொன்னார். நிச்சயமாக மதியானத்துக்குள்ள ஒன்று சொல்லுவார். அதுக்கு அதை நம்ம எதிர்பார்க்க முடிவு தான் சொன்னார். நேற்று முதல்ல முடிவெடுக்கலாம் சார். நேற்றுக்கு காலையில் நாகராஜ்லாம் கூட இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார், நாங்கள் இதே லைனில் தான், நாங்கள் எதிர் துருவங்கள், நாங்கள் எப்படிங்க ஒன்று இருக்கும் போதெல்லாம் அவர் இந்த மாதிரி பேசுகிறார். சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ காங்கிரஸ், தவிக, பாஜக இந்த மூணு சேர்ந்து 114 இருக்கிறத ஒதுக்கி விட்டுட்டா மீதி திமுக, அதிமுக மொத்தம்லாம் சேர்த்து 120 சீட்டு வருது. அப்படிங்கிறதுல விசிகா, சிபிஐ, சிபிஎம் சேர்க்குறீங்க, எல்லாம் சேர்த்தே சொல்கிறேன். அதனால ரொம்ப ஈஸியான ஒரு வழியாகவும் அவங்களுக்கு இருக்கலாம். இதில் 3 மட்டும் வெளியில் இருக்கும். தவிக வெளியில் இருக்கும், காங்கிரஸ் வெளியில் இருக்கும், பாஜக வெளியில் இருக்கும். இதில் ஜென்யூன் வியூ எல்லா கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளை விசிகாவாக இருந்தாலும் சரி, இவர் நம்ம சிபிஐயுடைய தலைவர் வீரபாண்டியன் ஒரு புது தத்துவத்தை சொன்னார். முந்தா நாள் கவனிச்சிங்களா? இனி நாங்கள் எப்போதுமே திராவிட கம்யூனிஸ்ட் தானாரு. பட் அப்புறம் இப்போ நான் சொல்லியிருக்காரு. அதை நான் சொல்லி வைக்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். அப்படி சொன்னார். அது முந்தா நாள் சார். ரைட் ஐ அக்ரி வித் யூ. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இவர்கள் பரிசீலனையில் எதெல்லாம் இருக்கும் என்றால், நாம் இத்தனை வருஷம் கட்சி நடத்தியிருக்கோம். கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் 1925 இருக்குது. திமுக, ஆர்எஸ்எஸும் இந்திய கம்யூனிஸ்டும் ஒரே காலத்தில் தோற்று 1949 திமுக லைவ்ல இருக்கு தமிழ்நாட்டில். 1972 அண்ணா திமுக இருக்கு. ஸோ இவ்வளவு கட்சிகளும் இருந்து இத்தனை 32 வருஷம் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் ஆட்சியில் இருந்தது. சொல்ற வரலாறு சரியா? ஆர்எஸ்எஸ்க்கும் கம்யூனிஸ்ட்க்கும் ஒரே டைம் தான். ஆர்எஸ்எஸ் இது ஒரே காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வளவு பேர் இருந்தும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் திரைப்படத்தில் நடித்துட்டு வந்த ஒரு இளைஞர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து, அது அவருக்கே தெரியாது எந்தெந்த எம்எல்ஏக்கள்னு அவருக்கு தெரியாது. இவங்களை இந்த எஸ்டாப்லிஷ்மென்ட் ஒலிக்கி ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அவருக்கு யாரெல்லாம் நம்ம எம்எல்ஏன்னு கூட அவருக்கு தெரியாத அளவுக்கு
எந்த எம்எல்ஏ ஒர்க் பண்ணாத இடத்துலலாம் ஜெயிச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஆட்களை எடுத்து ஜெயிச்சிருக்காங்க. இவ்வளவு இருக்குன்னா அதுக்கு மக்களுடைய ஆர்ப்பரிப்பும் மக்களுடைய ஆர்வமும் இளைஞர்களுடைய முன்னெடுப்பும் அதில் இருக்கிறது. அதை கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிப்பாக பரிசீலிக்கும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.